வியூவர்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். மக்ரோனி பாயசம் சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்ரோனி, சர்க்கரை, பால், ஏலக்காய். இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் எப்போ வேணால் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக செய்கிற ஒரு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். வாங்கி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மக்ரோனி இருக்குது பார்த்தீங்களா, நான் குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டிங்கன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதனால் குக்கரில் போட்டுட்டு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சுக்கலாம். 3 இல்லைனா 4 விசில். அதில் சீக்கிரமாக நம்மளுக்கு குக்காகி வந்துடும். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னா குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சிம்பிளாக செஞ்சிடலாம். டோட்டலாகவே 15 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஆகுமே. நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். பக்கத்தில் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தனியாக தான் பால் சேர்த்து காய்ச்சணும். இப்போயே நம்ம அதில் வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா திரிஞ்சிடும். அதனால் பாலை வந்து தனியாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து நம்மளுக்கு பொங்கி வரணும், நல்லா கொதிக்கணும். நல்லா நம்மளுக்கு பால் கொதித்த பிறகு நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தட்டி வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் சேர்த்துட்டு கொதிக்கட்டும். நல்லா பாலை கொதித்த பிறகு நம்ம சர்க்கரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உங்களோட அளவுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்குமே நன்றி ரொம்ப. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இப்போது பால் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. சர்க்கரையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு கொதிக்க வச்சாச்சு. ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது சீக்கிரமாக வந்துடும் விசில். நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. விசில் வந்த பேருக்கு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏர் ரிலீஸ் ஆன பேருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம். டோட்டலாக எல்லா ஏரும் ரிலீஸ் ஆன பேருக்கு திறந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து மக்ரோனி நல்லா குக்காயிருக்கு, வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏலக்காய் சர்க்கரை போட்ட பால், அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே திறந்தே நம்ம வந்து வேக வைக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கேஸை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே திறந்தே நம்ம இது பண்ணலாம். திறந்தே வந்து வேக வைக்கலாம். ஓகே, குக் ஆகிட்டுருக்கு. அதான் 5 மினிட்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஓப்பன்லேயே வந்துட்டு குக் ஆச்சுன்னா நம்மளுடைய மக்ரோனி பாயசம் ரெடியாக இருக்கும். ரெடி ஆகிடும். நான் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல, ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திக்காக சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டில் பிடிக்குமோ, அதனால் அப்படியே நான் வச்சிடுறேன். மக்ரோனி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.